சச். ஸோ நீங்கள் தான் பார்த்து எங்களோட ஃபீட்பேக் சொல்லணும். அண்ட் சூழல் 1க்கு நீங்கள் எல்லாம் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்னால தான் அந்த ஓடிடி, அதாவது லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங், இந்த 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் சொல்கிற கதைங்க வந்து தமிழில் ஒரு மாதிரி கிக் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு. அண்ட் நாங்கள் தான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை பார்க்குறோம். நாங்கள் இதோட ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் இதுதான் மேக்ஸிமம்னு நினைக்கிறேன். அண்ட் கூப்பிட்டா நீங்கள் எப்போவுமே வருவீங்கன்னு நம்ம யுவராஜ் எப்போவுமே சொல்லியிருக்காரு. தட் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஹோப் டு ஹேவ் யுவர் சப்போர்ட் ஃபார் த சீசன் 2 ஆஃப் சூழல். அண்ட் இது எங்களோட டைரக்டர்ஸ் பிரம்மா, சர்ஜுன். பிரம்மா வந்து எபிசோட் 1, 2, 6, 7, 8 டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சர்ஜுன் வந்து 3, 4, 5 டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். சுழல் சீசன் 1 வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல போய் நிறைய வீடுகளில் போய் இருக்கு அப்படின்னா அதை பற்றி நிறைய பேசினது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு எந்த வகையிலையும் குறைவு இல்லாத இன்னும் சிறப்பான ஒரு சீசனோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் பையனை கொண்டு போய் எக்ஸாம் விட்டு வந்தேன். அவர் சொன்னார், அப்பா எனக்கும் எக்ஸாம் உங்களுக்கும் எக்ஸாம் அப்படின்னு. அப்போல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு மனநிலை தான் நான் இருக்கேன் இன்னைக்கு. பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈவினிங்காக கண்டிப்பாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் இது. போன சுழல் 1ல் நான் வந்து இந்த பார்ட்டில் இல்லை. ஸோ ஆடியன்ஸாக இருந்தேன் உங்களை மாதிரி. இப்போ சீசன் 2க்கு டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் தாண்டி இந்த 8 எபிசோடும் இப்போ நீங்கள் மொத்தமாக உட்காந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் டெஃபினெட்லி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன தடவை ரொம்ப பொறுமையாக எல்லாம் 8 எபிசோட்ஸ் பார்த்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்காதவங்க இல்லைன்னா கொஞ்சம் மறந்தவங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப் இருக்கும். ஒரு குட்டி ரீகேப் போடும். ஸோ அது ஒரு வேற கதை, வேற இடத்துல செட் பண்ணது வேற கிரைம், இது வேற கதை. பட் வந்துட்டு சக்கர நந்தினியோட கேரக்டர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கண்டினியூ ஆகும். அவங்களுடைய கேரக்டர் இருக்கு. ஸோ அந்த ரீகேப் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ப்ளீஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் முடியும் போது வரோம். நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது ஒரு க்ரைம் த்ரில்லர். நிறைய திருப்பங்கள் இருக்கும். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் நாங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நீங்கள் எதையும் ரிவீல் பண்ணாதீங்க. பிளாட் ட்விஸ்ட், டர்னு, ஸ்பாய்லர்ஸ் எதையும் ரிவீல் பண்ணாமல் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண முடிஞ்சா இட் வில் பி கிரேட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஷோ முடிஞ்ச உடனே we'll see you guys again. Thank you.